செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பமக கம பசனிதனித பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே வாசிப்பை நேசிப்போம். வீட்டு நூலகம் அமைத்து பராமரிக்கும் மாணவர்கள். A man complete, says the greatest author Francis Bacon. வாசிப்பை நேசித்து சுவாசிப்பவர்கள் வெற்றியின் சிகரத்தை எளிதில் தொட்டுவிடுவார்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்தி வீட்டு நூலகம் அமைத்து வாசிக்கும் பழக்கத்தை எங்களிடம் உருவாக்கிய எங்கள் கிறிஸ்துராஜா பள்ளி ஆசிரியர்களுக்கு எங்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். I am incredible legacy creator Leo A. Afrita, President of the Readers Club of Christuraja School. Now, some of the members of our Readers Club of Christuraja School are going to share among us the most important book that has influenced their lives. நமது ரீடர்ஸ் கிளப் உறுப்பினர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொள்ளும் பொழுது இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ போன்ற வார்த்தைகளை போட்டு அறிமுகம் செய்து கொள்வார்கள். இன்கிரெடிபிள் என்றால் வியப்படைய வைக்கும் என்று பொருள். லெகசி கிரியேட்டர் என்றால் சரித்திரம் போற்றும் சாதனையாளர் என்று
பொருள். லியோ என்றால் சிங்கக்குட்டி என்று பொருள். மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்ப்பதற்காக அகில உலக லயன் சங்கத்தின் லியோ கிளப் நமது பள்ளியில் செயல்படுவதால் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் லியோ கிளப் உறுப்பினர்கள் ஆவார்கள். எனவே தங்கள் பெயருக்கு முன்னால் லியோ என்று போட்டுக்கொள்வார்கள். ஒவ்வொரு முறை தங்கள் பெயர்களை கூறும் பொழுதும் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ போன்ற வார்த்தைகளை பெருமிதத்துடன் கூறும் பொழுது அது அவர்கள் ஆழ் மனதில் பதிவதால் அவர்கள் வாழ்வில் நிச்சயம் சாதனை படைப்பவர்களாக திகழ்வார்கள். I request our parents to listen to their speech and buy the books they have cherished and motivated to our children to read and get benefited from those books. Thank you very much. I am incredible legacy creator Leo P.L. Jayantini Devi of 6th standard of Kristuraja School. I own my own home library. I have 52 books in my library. The book I like most in my library is Ennangal by our Indian Tamil writer Dr. M.S. Udayamurthy. Psychologists say our thoughts create our reality. நம் எண்ணங்களே நம்மை உருவாக்குகின்றன. நம் அனைவரும் வெற்றி பெற பிறந்தவர்கள். வெற்றி பெற தேவை நேர்மறை எண்ணங்கள். உயர்ந்த லட்சியமும் அதை அடைய முடியும் என்ற உறுதியான எண்ணங்களும் இருந்தால் வானம் நம் வசப்படும் என்று உறுதிபட கூறுகிறார் நம்பிக்கை நாயகன் டாக்டர் M.S. உதயமூர்த்தி. வெற்றி என்பது தற்செயலாக நிகழ்வது கிடையாது. உறுதியான நேர்மறை எண்ணங்களும் அதற்கேற்ற செயல்பாடும் நம்மை சாதனையாளர்களாக உருவாக்கும் என்ற உன்னதமான கருத்துக்களை நம் மனதில் பதிய வைக்கும் எண்ணங்கள் என்ற புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசித்து பயன்பெற அன்புடன் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Credible legacy creator Leo B. Mahirini of 7th standard of Kristuraja School. I own my own home library. I have 51 books in my home library. The book I like most in my library is You Can Win by our Indian English author Shiv Khera. வெற்றி பெற துடிக்கும் ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் You Can Win. உள்ளத்தில் துணிவிருந்தால், எண்ணத்தில் தெளிவிருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பது புத்தகத்தின் மைய கருத்து. Successful people do not do different things, but they do things differently. வெற்றியாளர்கள் வேறுபட்ட செயல்களை செய்வதில்லை, செயல்களை வேறுபட்ட முறையில் செய்கிறார்கள் என்று கூறுகிறார் ஷிவ் கேரா. வெற்றி மனப்பான்மையுடன் தெளிவாக சிந்தித்து புதிய அணுகுமுறையுடன் துணிச்சலுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று உறுதிபட கூறும் யூ கேன் வின் என்ற புத்தகத்தை அனைவரும் வாங்கி படித்து பயன்பெற வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். I am incredible legacy creator Leo A. Libika and C. of Kristuraja School. I own my own home library. I have 52 books in my home library. The book I like most in my home library is The Power of Our Subconscious Mind by the famous author Joseph Murphy. நம் ஒவ்வொருவரிடமும் 2 வகையான மனங்கள் இருக்கின்றன. 1 கான்ஷியஸ் மைண்ட், 2 சப்கான்ஷியஸ் மைண்ட். இவை இரண்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. நமது வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பதில் 95% சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் செயலாற்றுகிறது. நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டின் பங்கு வெறும் 5% மட்டுமே. நாம் சாதிக்க நினைக்கும் சாதனையை திட்டமிட்டு அதனை நம்மால் சாதிக்க முடியும் என்று முழுமையாய் நம்பி அதற்கான செயல்களை விருப்பத்துடன் செய்வதை நமது பழக்கமாக்கி கொண்டால் நமது சப்கான்ஷியஸ் மைண்ட் வானத்தையும் நம் வசமாக்கி தரும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று துடிப்புடையவர்களுக்கு த பவர் ஆஃப் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ற அற்புதமான புத்தகத்தை வாங்கி வாசித்து வெற்றி சிறக்குமாறு வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
legacy creator Leo J. Priyanka of 8th standard of Kristaraja School. I own my own home library. I have 55 books in my home library. The book I like most in my home library is Wings of Fire by the mentor of students all over the world, Dr. APJ Abdul Kalam. தனது சுயசரிதையாகிய விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்னி சிறகுகள் என்ற இந்த புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், எண்ணத்தில் துணிவிருந்தால், உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். நமது பள்ளியிலும் பள்ளி பாடத்துடன் நமக்கு கற்றுத்தரப்படும் பாடமும் இதுதான். நாம் ஏழையாக பிறப்பது நமது குற்றமல்ல, ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ்ந்து மடிவதுதான் மிகப்பெரிய குற்றம். ட்ரீம் பிக் என்ற இரண்டே வார்த்தைகளை நாம் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நமது கற்பனை உண்மை சாதனையாக மாறிவிடும். விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகம் நாம் தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என கனவிற்கு புது விளக்கம் தருகிறார் அப்துல் கலாம். விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை வாங்கி வாசிக்கும் அனைவரும் பெரிய அளவில் கனவு கண்டு அளப்பரிய சாதனைகள் புரிவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Incredible legacy creator Leo Charmina of 8th standard of Kristaraja School. I own my own home library. I have 55 books in my home library. The book I like most in my home library is Silayum Ni Sirpiyum Ni by our Indian author Nago Rumi. இந்த உலகத்திலேயே நமக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? அது நாம் தான். நமக்கு முதல் நண்பன் யார் தெரியுமா? அதுவும் நாம் தான். ஆம், we should take responsibility for our life. நாம் என்றும் நம் வாழ்க்கைக்கு நாம் தான் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் என்றும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய பொன்னான வாசகம், I take responsibility for my life. I am the captain of my life. I am the master of my destiny. Happiness is my birthright. Let us all come out of our comfort zone and take responsibility for our life. என்ற உத்வேகத்தை நமக்கு தரும் சிலையும் நீ சிற்பியும் நீ என்ற புத்தகத்தை வாங்கி அனைவரும் வாசித்து நம்மை நாமே செதுக்கி சிற்பமாக மாற்றும் சிற்பியாக திகழ்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். I am incredible legacy creator Leo I Divyavarsha of 8th standard of Kristaraja School. I own my own home library. I have 52 books in my home library. The book I like most in my home library is Think and Grow Rich by the immortal author Napoleon Hill. Whatever our mind can conceive and believe, we can achieve. நமது மனம் எந்த எண்ணத்தை சிந்தித்து அதை நம்புகிறதோ அதை நாம் நிச்சயமாய் சாதிக்க முடியும். Thinking is the language of our conscious mind. Believing is the language of our subconscious mind. சிந்திக்கும் திறன் கொண்ட புற மனதும் நம்பிக்கையுடன் செயல்படும் ஆழ் மனதும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் சரித்திரம் போற்றும் சாதனைகள் சாதிக்க முடியும். உலகம் முழுவதும் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் விற்பனையாகி கோடிக்கணக்கான மனிதர்களை சாதனையாளர்களாக மாற்றியுள்ள திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசித்து வானத்தை வசப்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். I am incredible legacy creator Leo K. Alfina, Secretary of Readers Club of Kristaraja School. I hope all of you have enjoying the sharing of the members of our Readers Club. அவர்கள் பயன்பெற்றதாக கூறிய அனைத்து புத்தகங்களும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள குழந்தைகள் அவற்றை வாசித்து வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய வேண்டும். நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமது ஆன்மாவும் புத்தக
ஆசிரியரின் ஆன்மாவும் ஒருங்கிணைந்து விடும். உதாரணமாக நான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை முழு ஆர்வத்துடன் படித்தேன். அப்பொழுது அப்துல் கலாம் அவர்களின் ஆன்மாவின் குரலை நான் உணர்ந்தேன். இன்றும் அப்துல் கலாம் எனது வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தி வருகிறார். ஒரு மாம்பழத்தை காட்டி இது சுவையாக இருக்கும் என்று பிறர் கூறுவதை கேட்பதை விட அந்த மாம்பழத்தை நாமே ருசித்து பார்த்தால்தான் அதன் முழு சுவையை நம்மால் உணர முடியும். எனது தோழிகள் கூறிய அனைத்து புத்தகங்களை நீங்களும் வாங்கி வாசித்து பாருங்கள். புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். புத்தகங்களை நேசிப்போம், சுவாசிப்போம், வாசிப்போம், வாழ்க்கையில் உயர்வோம். மிக்க நன்றி. Thank you so much, girls. Dear parents, நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் புக்ஸு, சப்ஜெக்ட் புக்ஸு அதை தவிர மற்ற செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நிறையா படிக்க சொல்லி உற்சாகப்படுத்துகிற வழக்கம். 6th ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தர் ஹோம் லைப்ரரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உற்சாகப்படுத்துகிற வழக்கம். இப்போ நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 48 குழந்தைகள் ஹோம் லைப்ரரி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் குறைந்து 50 புத்தகங்கள் வச்சுருக்காங்க. அதில் போன வருடம் இதில் சம்மர் வெக்கேஷன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்கள் ஒருத்தர் வாசித்திருக்காங்க. அதுபோல் 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பு வரும்பொழுது அந்த பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது, அந்த குழந்தைகளுக்கு இந்த சம்மர் வெக்கேஷனில் குறைந்த ஒரு 5 புக்கு வாங்கி கொடுங்க. நான் வந்து அந்த புக்கு பேர் எழுதி அனுப்பிவிடுவோம், வீட்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். அந்த 5 புக்கு வாங்கி கொடுத்து இந்த சம்மர் வெக்கேஷனில் ஒரு 2 புக்கை வாசிக்க சொல்லுவோம். அப்படியே கொஞ்சமாக அந்த சாட்டர்டே சண்டேஸ் வரும்போது அந்த புக்கை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கும். புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் குழந்தைங்களை ஆட்டோமேட்டிக்காக, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே கோஆர்டினேட் பண்ணி செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பிரெயினில் இருக்கக்கூடிய டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு நீர் சுரந்து ஒரு விதமான கிளர்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு. அந்த கிளர்ச்சியை அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த குழந்தை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும். இப்போ அதுக்கு பதிலாக புக் ரீடிங்கை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னு சொன்னால் அந்த புக் ரீடிங் பண்ணும் பொழுது அந்த டோபமைன் வந்து சிறிய அளவில் சுரந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு அளவில்லாத மட்டில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி மட்டில்லாத மகிழ்ச்சி அனுபவிக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத மொபைல் ஃபோன் பார்க்கணும் அல்லது டிவி பார்க்கணும் அல்லது தேவையில்லாத இந்த மாதிரி நிகழ்வுகள் அந்த குழந்தைங்க எண்ணம் போகாது. எப்போ தான் புக்கு படிக்கணும், ஒன்று பாடப்புத்தகமாக இருக்கும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற புத்தகமாக இருக்கணும், அது மாதிரி படிக்க வேண்டுங்கிற ஆர்வம் உண்டாகும். அது 5th-லேருந்து 6th வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வழக்கம். அந்த என்னென்ன புக்ஸ் குழந்தை வாங்கி கொடுக்கணுங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவேன். ஒரு 5 புக்கில் ஒரு 10 புக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு 2 புக்காவது இந்த சம்மர் வெக்கேஷனில் படிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குழந்தைய டெவலப் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Dance by 1st standard girls. This one, how I'm supposed to picture. I be in the best of 3 worlds, floating, getting me the best of 3 girls. Okay, I don't ever wanna leave. My metropolitan girl, give me room to breathe. My village girl, assuming something up my sleeve. So I breathe, so my girl at home taking it easy. ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பின் தோழியை நானும் வரவா, என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் வானம், என் கைகள் கோர்த்து கொள்ள காற்றுக்கின்ன நாடம், நான் கால்கள் கொண்டு திண்டல் இடமாடும் சாலை மின்னல், நான் கூந்தல் கொண்ட மேகம் நடமாகம் பாடும் ராகம், என் கவிதை கொஞ்சம் குயிலே நீ பாட பாட சுகமா, உன் கையை போத்தான் கேட்டே நான் மட்டும் தனியாய் வரவா.
She keep it real when he last one stay at home. And she like to watch Diddy when they making that Batman. I'm so with it. Wow, that was a really mesmerizing performance. Thank you so much, girls. சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மச்சாப்பா மச்சாப்பா இதா 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 இதா. ஏய் ரெடிடா ஓடா. பாத்தி கம்மி ஓடே. ஓடே. துடா. अभी देखो చూపిస్తాను.
that our work Change the song. எவன் இந்த பூமியில சுத்தாலும் கிடைக்கிற டண்டனகா டனக்கனகா டண்டனகா நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేసిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గచ్చ కడితే నిద్రపోతు నిండు రాత్రి రసిక రాజు మరి నా దాసు బాబా నీతో ఎప్పుడుంటే కిరికిరి ఏ రసిక రాజు మరి నా దాసు బాబా నీతో ఎప్పుడుంటే కిరికిరి కుర్చీని మాట్లాడండి बंदे पोस्ट पार में जब मैं पंचन में तो उठला मो सोंडा गुंडा ऊपर से छोटा ले या उठा दे छोटा चुके छोटा दे छोटा छोटा मरता हमरा पार्टी में मैं छोटा ले छोटा ले या उठा दे छोटा चुके छोटा दे छोटा छोटा मरता हमरा पार्टी में मैं छोटा ले आई हमरा तो मुगे हमारे மாதிரி இது இன்னும் முடியல.
மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்ல அடி மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்ல அடி ரசா நவுரா இப்ப பர்றா போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. పాషు పరదసి నేను పరి నుంచి వచ్చేసాను. இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். நமக்கு வேற இன்டர்வியூ எடுக்க புது மேனேஜர் வரான்னு சொன்னாரே, என்ன காணமே? இன்டர்வியூ இங்கே தான் போல. இன்டர்வியூ எங்க? வாங்க சார். உட்காருங்க சார். நீங்கள் யார்? நான் கோபிநாத், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் தான் இங்கே எல்லாமே. ஓகே கோபிநாத், ஒவ்வொரு ஆளாக வர சொல்லுங்கள். மேம் நீங்கள் வரலாம்.
superstar swag, you know I be rocking. Never the other row, I can give a molecule. May I coming, sir? Yes, coming. Please sit down. What's your name? MP, sir. MP யா? Mohanapriya, sir. What is your father name? MP, sir. என்ன? முத்துபாண்டி, sir. உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? MP, sir. இப்போ என்னம்மா? Metric passes, sir. சரி, உங்க பர்சனாலிட்டி பத்தி சொல்லுங்க. MP, sir. மறுபடியுமா? Mind blowing personality, sir. உங்களுக்கு ஏன் இந்த வேலை வேணும்? MP, sir. Money problem, sir. ஓகே, நீங்க போலாம். என்னோட ரிசல்ட், சார். MP. MP-னா மென்டல் பர்சனாலிட்டி. Thank you, sir. Thank you. கோபிநாத், அடுத்தால வர சொல்லுங்க. சார், இப்போ நீங்க தான். May I coming, sir? Yes, coming. Please sit down. இல்ல சேர்ல உட்காருங்க. What's your name? குமார், K. குமார். ஓகே, நான் இப்போ உங்கள்கிட்ட சில கொஷின் கேட்பேன், நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். ஓகே. ஹாட், கோல்ட், லாங், ஜம்ப், ஜம்பா, லாங் ஜம்ப், லாங் ஷார்ட் அப்படி சொல்லுங்க. ஃபாஸ்ட், ஸ்லோ, குட், பேட். ஓகே போதும். ஓகே போதும். உங்களுக்கு ஜாப் இல்லை. எனக்கு ஜாப் இருக்கு. கோபிநாத் வர முதல்ல வெளியே அனுப்பு. கோபிநாத் என்ன வெளியே அனுப்பாத. கோபிநாத், அடுத்தால வர சொல்லுங்க. சார், வரலாம். சார், சிட் ஸ்ட்ரைட். உங்கள் கண்ணாடி ரிமூவ் பண்ணுங்க சார். வேற பிளேஸில் எங்கேயாவது வைங்க. ஓகே, கொஷின் கேட்கலாமா? 2 × 2 எவ்வளோ? 22. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் சார்? 8 கால் பூச்சிக்கு எனக்கு தெரிஞ்சு 4 கால். ஓகே, நீங்கள் போகலாம். கோபிநாத், அடுத்தால வர சொல்லுங்க. அடுத்தால் வரலாம். May I coming, sir? எஸ், கமிங். ப்ளீஸ் sit down. உங்கள் ஃபைல். உங்கள் நேம் பிரியாவா? எஸ். நீங்கள் MBA முடிச்சிருக்கீங்களா? யா. அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? ஜார்ஜ் வாஷிங். நம் நாட்டு தேச தந்தை யாரு? மகாத்மா காந்தி. வாட் இஸ் O2? ஆக்சிஜன். நம் நாடு எப்போ சுதந்திரம் பெற்றுச்சு? 1947. விச் அனிமல்ஸ் இஸ் எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்? டாங்கி. வாட்? சாரி monkey. ஓகே, யூ கேன் லீவ். தேங்க் யூ. கோபிநாத், நெக்ஸ்ட். அடுத்தால் வரலாம். May I coming, sir? Yes, coming. Take your chair. No, I mean sit down. Hello. Hello. Okay. உங்க certification? Yes, sir. What? Yeah. What's your name? George Washington. What is your father name? மகாத்மா காந்தி. What is your mother name? ஆக்சிஜன். நீங்க எந்த வருஷத்துல பிறந்தீங்க? 1947. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா இல்லையா? தெரியும். யாரு? டாங்கி. இல்ல மங்கி. முதல்ல வெளியே போ. ஐயோ, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண லேட் ஆயிடுச்சே. பரவாயில்ல, விடு, பார்த்துக்கலாம்.
சாரி ஃபார் த லேட். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. என்னது முடிஞ்சிருச்சா? ஆமா. என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? நீங்க தான் இந்த கம்பெனிக்கு மேனேஜரா? யா, எஸ். அப்படியா, சரி. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த கம்பெனில எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? அதான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, நீங்க யாரு? நாங்க தான் இந்த கம்பெனிக்கு ஒரிஜினல் மேனேஜரே. சார் மேனேஜர் சொல்லி அழைச்சாங்களா? ஆமா, வந்தாங்க. உள்ளதான் இருக்காங்க. யாருன்னு தான் தெரியல. இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான். என்னது, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா? இவன் இப்படிதான் மேனேஜர்னு சுத்திட்டு திரியறான். அல்ல வேலை புடிச்சு வச்சிட்டீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அப்படின்னா சரி, கிளம்புங்க. கோபிநாத், காப்பாத்துங்க. கோபிநாத், கோபிநாத். இது எடுத்துட்டு வந்து. ஓகே, டுமாரோ இன்டர்வியூ வச்சிருக்கலாம். எல்லாரும் வந்துருங்க. ஆங்கில கவிஞன் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய புகழ்பெற்ற அஸ் யூ லைக் இட் என்ற நாடகத்தில் உலகமே ஒரு நாடக மேடை, இந்த மேடையில் ஆண்களும் பெண்களும் பிறப்பு முதல் இறப்பு வரை 7 நிலைகளில் நடித்துவிட்டு உலகை விட்டு செல்கின்றார்கள் என்று அற்புதமாக கூறியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், த ஹெல்ப்லெஸ் இன்ஃபேன்ட், குழந்தை பருவம் 3 வயது வரை. முதல் நிலையில் நாம் ஒரு குழந்தையாக பூமியில் பிறக்கிறோம், தாயை மட்டுமே நம்பி இருக்கிறோம். The second stage, the winning school boy, பள்ளி செல்லும் பருவம் 3 வயது முதல் 12 வயது வரை. தாய் தந்தையை விட்டு பிரிந்து பள்ளிக்கு அழுது கொண்டே தோளில் புத்தக பையை போட்டுக்கொண்டு நத்தையை போல் ஊர்ந்து செல்கிறோம். Third stage, the emotional lover, உணர்வுகளுக்கு அடிமையாகும் காதல் பருவம் 12 வயது முதல் 20 வயது வரை உள்ள பருவம். காதலர்களை வர்ணித்து காதல் கவிதைகள் எழுதுவோம், உணர்ச்சி பிழம்பாக மாறியிருப்போம். Fourth stage, the brave soldier, வீர செயல் செய்யும் பருவம் 20 வயது முதல் 40 வயது வரை உள்ள பருவம். நிறைய வீரமிக்க உறுதிமொழிகள் கூறிக்கொண்டு வீரமாக செயல்படுவோம். சிறுத்தை புலி போல தாடி மீசை வளரும், நீர்க்குமிழை போன்று புகழ்களை தேடி அடைவோம், பீரங்கி முன்னால் கூட தைரியமாக நிற்போம். Fifth stage, the wise judge, அறிவு நிறைந்த நீதிபதி போல் செயல்படும் பருவம் 40 வயது முதல் 60 வயது வரை உள்ள பருவம். நிறைய சிக்கன் சாப்பிட்டு வயிறு தொப்பை விழுந்து முழுவென்று இருக்கும், நிறைய கட்ட பஞ்சாயத்து செய்வோம். Sixth stage, the old man, ஒல்லியான மெலிந்த தேகம் உடைய முதுமை பருவம் 60 வயது முதல் 70 வயது வரை உள்ள பருவம். உடைகள் தொளவென்று இருக்கும், லூசாகி இருக்கும், குரல் நடுக்கத்துடன் மெல்லியதாக மாறும். Seventh stage, எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ், நிறைந்த முதுமை பருவம் 70 வயதுக்கு மேல் உள்ள பருவம். 2வது குழந்தை பருவம், ஞாபக மறதி நிறைந்த முதுமை பருவம். பற்கள் இல்லாமல், கண் பார்வை இல்லாமல், சுவை உணர்வு இல்லாமல், காது கேட்காமல், உயிராற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இறைவனடி சேர்ந்து விடுவோம். குழந்தையாக இந்த உலகம் என்ற நாடக மேடையில் நுழைந்து நிறைந்த முதுமை பருவத்தில் நாடக மேடையை விட்டு வெளியேறும் மனித வாழ்வினை 7 பருவங்களையும் நமது கிறிஸ்துராஜா பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டும் மைம் நிகழ்ச்சியை கண்டு ரசிப்போம், வாருங்கள்.
world is a stage, and all the men and women merely players. They have their exits and their entrances, and one man in his time plays many parts. His acts being 7 ages. We didn't sleep too late. At first, the infant. There was a fire in the yard. Mewling and puking in the nurse's arms. Were in light. They had Then the whining schoolboy. With its satchel and shining morning face. 7 swans, 7 swans, 7 swans. Creeping I heard a voice like a snail. I'll try, I'll try. Unwillingly to school. I'll try, I'll try, I'll try. And then the lover, sighing like furnace, with a waffle ballad meant to his mistress. Eyebrow. A soldier. We saw the dragon move down, full of strange oaths. My father burned into coal, and bearded like the pod. My mother saw it from jealous in honor, sudden and quick in quarrel. She took her purse to the bed, seeking the bubble reputation. I saw a sign in the sky, even in the cannon's mouth. 7 horns, 7 horns, 7 horns. Then the justice. I heard a voice in my mind. In fair round belly, with good capel lined. With eyes severe and beard of formal cut, full of wise saws and modern instances. And so he plays his part. The 6th age shifts into the lean and slippered pantaloon, with spectacles on nose and pouch on side. His youthful hose well saved, a world too wide for his shrunk shank, and his big manly voice turning again towards Charlie's treble pipes and whistles in his sound. He will take you lost in a fall that ends this strange eventful history. Is second childishness and mere oblivion. Sun's teeth, sun's eyes, sun's taste, sun's everything. 'Cause he is Your energy is contagious.
कैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। टच करके टच करके टच करके टच करके कहाँ चल दी बच करके टच करके टच करके टच करके दिल से दिल अटैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साया जब से मिला तेरा साया भाया, मुझे हर बार तू भाया लाया, सपने हजार तू लाया, ऐसे ऐसे हाँ ऐसे 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 जैसे आया, जब से है यार तू आया छाया, बन के है प्यार तू छाया लाया, सपने हजार तू लाया, ऐसे ऐसे हाँ ऐसे ऐसे सच करके मेरे सपने सच करके कहाँ चल दी बच करके टच करके टच करके टच करके दिल मेरा क्यों स्क्रैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। All of you who join us in this 25th annual function in this thank you. मेरे इशारे पे तो दिनों दिन नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया।
भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे